இன்று முதல் ஒரு மாதத்திற்கு ஒரு நபரையாவது நான் கிறிஸ்துவிடம் வழி நடத்துவேன் என்று நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். இதுவே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தீர்மானமாக இருக்கும். அப்பொழுது லூக்கா நற்செய்தி நூலுக்கு ஆமேன் என்று லூக்கா முடிக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு ஆமேன் போடவில்லை. 28 அத்தியாயம் முடிந்த பிறகு ஆமேன் போடவில்லை. ஏன் தெரியுமா? அப்போஸ்தலர் 29ஆம் அத்தியாயத்தை எழுதி முடிக்க வேண்டியது நீயும் நானும். அதை திறந்து வைத்திருக்கிறார். அதனால் தான் T.L. Osborne என்கிற ஒரு பெரிய சுகமளிப்பு சுவிசேஷகர் சொன்னார், "A layman shall write the last chapter of church history." திருச்சபையின் இறுதி அத்தியாயத்தை எழுதி முடிக்க போவது முழு நேர ஊழியர் அல்லாதோரே. ஊழியக்காரங்க இல்ல, முழு நேர ஊழியர் அல்லாதோர். ஏன் அப்படி சொல்றேன் தெரியுமா? ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆடு குட்டி போடணுமா, ஆயர் குட்டி போடணுமா? நல்ல ஒழுங்க யோசிச்சு சொல்லுங்க. கஷ்டமான கேள்வி. ஆடு குட்டி போடணுமா, ஆயர் குட்டி போடணுமா? பட் நம்ம ஆயிரம் தானே குட்டி போடுறதுக்கு எதிர்பார்க்கணும். அதான் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆடு தான் குட்டி போடணும். இன்னைக்கு நான் நிறைய மென்டல் பிக்சர்ஸை வரைச்சி உங்களை அப்படியே ஒரு ஒரு அடைப்புக்குள், ஆண்டவருடைய பிடிப்புக்குள் நான் கொண்டு வருகிறேன். நான் பிரசங்கம் பண்ணலை, இன்னைக்கு நான் செய்தி கொடுக்கிறேன், கூவி அழைக்கிறேன். தேவ சத்தம் உங்களுக்கு இதயங்களில் இப்பொழுது தொனிக்கும், தொனிக்கிறது, தொனித்துக் கொண்டே இருக்கும்.